இப்போ ஒரு 5 குளம் இருக்குன்னா அதுல ஒரு குளத்தை வந்து 2024 ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க. அது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த ட்ரேயை செக் பண்ணணும். அதை சாப்பிட்டுருச்சுன்னா உள்ள தீவனம் அதுக்கு பத்தலைன்னு சென்சிட்டிவான ஸ்பீசிஸ். இது செட்டில் ஆகி அது செத்துரும். அந்த பாக்டீரியா ஃபுல்லா தண்ணி நல்லா இதாயிடும். முக்கியமான பிரச்சனைனா 2 பிரச்சனை தான். அந்த 2 வாரம் நீங்க கொடுக்குற தீவனம் எல்லாமே எடுக்கிறது போக மீதம் உள்ளாவே லாஸ் தான். ஒரு ஆயிடுச்சுன்னா லாபகரமான கல்ச்சரா போகும்னா இறால் வளர்ப்பு முழுக்க இயற்கை முறையில தான் வளர்த்துக்கிட்டு விவசாய நிலத்துல அடிக்கிற பூச்சிக்கொல்லி மருந்துக்கும் அதுல மாசடையுமா இல்ல இயற்கை முறையில பண்ற விவசாயத்துல மாசடையும்? கடன் வாங்கி இந்த தொழில இறங்கக்கூடாது. வணக்கம் சார், உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்க. வணக்கம், என்னோட பேரு சேட்டு. சேட்டுன்னு கூப்பிடுவாங்க. ஜமீனுல் இயற்பெயர். நான் இங்க நெம்மலியில் கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமா இந்த இறால் பண்ணை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது ஆரம்பத்தில் எங்கள் அப்பாவுடைய பின்தொடர்ச்சியாக தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆரம்ப காலங்களில் எங்கள் அப்பா இறால் பண்ணை அமைத்து அதுக்கு எங்கள் அப்பா இறப்புக்கு அப்புறம் நான் இந்த தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அப்பா பண்ண தொழில்னு சொன்னீங்க, இதில் உங்களுக்கு வர்றதுக்கு ஆர்வம் எப்படி வந்துச்சு? இது நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க காலங்கள்லேயே இது சம்மந்தமாக ஒரு ஆக்சுவலாக நான் BE எலக்ட்ரானிக்ஸ். ஆனால் இங்கே ஃபார்முக்கு வர்றப்போ பார்க்கையில் இதன் மேலே ஒரு அதிகமான ஈர்ப்பு நமக்கு வந்து இந்த தொழிலோட விவசாயம் சார்ந்து இருக்கிறதுனால, கடல் சார்ந்த விவசாயங்கிறதுனால இது நன்னீரில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த தண்ணியை நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தினா நமக்கு எனக்கு வந்து விவசாயத்தின் மீது கொஞ்சம் ஈர்ப்பு அதிகம். 2 ஒருங்கிணைந்த பண்ணையா இதை நாங்கள் ரொம்ப வருஷமா, அதனால எனக்கு கொஞ்சம் பிடிச்சதுனால அது கொஞ்சம் அதன் தொடர்ச்சியாக அப்படியே இதிலே ஃபுல்லாக இறங்கி நம்ம இதில் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு சிறந்த இறால் குளத்தை எவ்வாறு வடிவமைக்க வேண்டும்? அதோட ஆழம், நீளம் அந்த மாதிரி இது வந்து நம்ம வச்சிருக்கிற இடம் வந்து அதனுடைய அளவுகோலுங்கிறது வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். உதாரணத்துக்கு நீங்க ஒரு அரை ஏக்கர் வீதம் கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா 0.25 ஹெக்டர் அப்படிங்கிறனா ஒரு ஹெக்டருக்கு 2.5 ஏக்கர். 0.25னா அது 4ஆ வகுத்தீங்கன்னா அது அந்த குளத்தினுடைய அது போதும், நார்மலான சைஸ். அதான் கரெக்டான இதுவும் கூட. நம்ம கொடுக்குற மினரல்ஸு, நம்ம அது கொடுக்குற விடுற சீடுலேருந்து அது கூட ஆக்சிஜனுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த விகிதம் வந்து சரியாக இருக்கும். ஒரு அரை ஏக்கர் அந்த சைஸ் கரெக்டான இது. ஆழம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6 அடி வாட்டர் லெவல்னு சொல்லுவோம். அது வந்து சராசரியாக எல்லா பகுதியிலையும் 6 அடி இருக்கணும். ஃபனல் டைப்பில் நம்ம குளத்தை வடிவமைக்கணும். அதாவது நம்ம கொடுக்குற இறால் தீவனங்களோட கழிவுகள் வந்து நடுவில் வந்து சேர்ந்துடணும். அப்போ சேரும் பட்சத்தில் நமக்கு சுற்றி இருக்கிற அந்த ஃபீடிங் ஏரியா, அதாவது நம்ம ஃபீடிங் ஏரியான்னு சொல்றது வந்து இறாலுக்கு தீவனம் அளிக்கிறக்கூடிய இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். தீவனத்தை மட்டும் எடுக்கும், அந்த கழிவுகளை எடுக்காது. ஏன்னா இது தரை சார்ந்து வாழ்றது. அப்படிங்கிற பட்சம் தரையில போய் விழுகையில தான் அந்த தீவனத்தை எடுக்கும். அப்போ அந்த பகுதியை சுற்றளவு பகுதினால ஃபனல் டைப்ல நம்ம குளத்தை வடிவமைக்கணும். ஒரு குளத்துக்கு சராசரியா 6லேருந்து 7 அடி ஆழம் இருக்கலாம். ஆனால் கரை நம்ம கட்டுறது ஒரு 9 அடி ஹைட்ல கட்டிக்கிட்டோம்னா நமக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் இலகுவா இருக்கும், ஸ்ட்ராங்கா இது பண்றதுக்கு. ஓகே, இப்ப கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அந்த மாதிரி ஏதாவது இல்ல, எல்லாம் நம்மளுடைய விருப்பமா. நம்ம எப்படி நம்ம இடத்துக்கு ஏற்றவாறு நம்மளுடைய விருப்பம் மொத்தம் சதுரமா இருக்கணும் பாக்குறதுக்கு. இப்போ ஒரு குளம் வெட்டணும்னா அந்த இடத்தை வந்து நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும்? உங்களுக்கு மணல் பாண்டா மணலா இருந்ததுன்னா அதனுடைய சீப்பேஜ் விகிதம் அதிகமா இருக்கும். அப்போ களியும் மணலும் சார்ந்த இடம் இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு வந்து குரோத் வர்றதுக்கும் இறால் வர்றதுக்கும் உகந்த இடமா இருக்கும். ஆனா எதுல பண்ணாலும் நம்ம ஒரு ரிசர்வாயர், ஒரு செட்டில்மெண்ட், ஒரு ரிசர்வாயர் வச்சு பண்ணையில தண்ணி நம்ம பயன்படுத்துற தண்ணி மறுசுழற்சி முறையில பண்ணோம்னா இன்னும் உகந்ததா இருக்கு நமக்கு. அந்த மறுசுழற்சி அது எப்படி பண்றது? அது எப்படின்னா, இப்போ ஒரு 5 குளம் இருக்குன்னா அதுல ஒரு குளத்தை வந்து தரைக்கு கீழே ஆழமா இது பண்ணிடணும். அதாவது நம்ம செட்டில்மெண்ட்னு சொல்லுவோம். நம்மளுடைய சீப்பேஜ் வாட்டர், அதாவது அந்த வெளியாகிற தண்ணி ஃபுல்லாவே ஒரு இடத்துல போய் கீழே இருந்துட்டு அதுல இருந்து திருப்பி ரிசர்வாயர்னு ஒன்று ரெடி பண்ணணும். அந்த ரிசர்வாயர்ல பம்ப் பண்ணி அதுல ட்ரீட்மெண்ட், ப்ளீச்சிங்க ஏதோ இது பண்ணிட்டு மறுசுழற்சி முறையில திருப்பி உள்ள எடுத்துக்கிறோம். அதுக்கு 2 பாண்டோ 1 பாண்டோ நம்ம பயன்படுத்திக்கலாம். அவங்களோட ஒரு 4 குளம்னா அதுக்கு ஒரு 2 குளம் வீதம் இருக்கணும் கையில எக்ஸஸா. அப்படின்னா வந்துட்டு இப்ப நம்ம இறால் ஈல்டு எடுத்துடுறோம். ஆமா, எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள தண்ணியை மறுசுழற்சி பண்ணி திரும்ப அதுவும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரன்னிங் டைமிங்லயே இந்த தண்ணி இதாகும் இல்லையா, எப்படி சொல்றதுன்னா சைட்ல அப்படியே இதாகி போகும், வெளியாகி போகும், ஊத்து தண்ணி மாதிரி வெளியாகும். ஏன்னா மணல் பாண்டுங்கிறதுனால சைட்ல சீப்பேஜ் இருக்கும். அந்த சீப்பேஜ் வாட்டரையுமே நம்ம மறுசுழற்சி பண்ணிக்கலாம். ஃபில்டர் ஆகி தான் போகும். இருந்தாலும் ஒரு தடவை நம்ம மறுசுழற்சி பண்ணி அதுல வந்து ரிசர்வாயர்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட், ப்ளீச்சிங்க ஏதோ கொடுத்து அந்த முறையில பயன்படுத்திக்கிறது நல்லா இருக்கும்.
இப்ப நீங்க எந்த மாதிரி வகையான இறால் வளர்க்குறீங்க? நம்ம இப்போ வளர்க்குறது முன்னாடி ஆரம்ப கட்ட காலங்களில் வந்து டைகர்னு ஒன்று வந்தது. அந்த டைகர் தான் வந்து ஆரம்ப கட்ட காலங்களில் எக்ஸ்போர்ட்டுக்கு எல்லாத்துக்கும். அதுக்கு பிற்பாடு 2010 2000களில் வந்தது தான் இந்த வனாமிங்கிறது. அது ஆரம்ப காலங்களில் வந்து கடல் தண்ணியில மட்டும்தான் பண்ணக்கூடிய சூழ்நிலைன்னு ஒன்று இருந்தது. ஆனால் அதுக்கு பிற்பாடு நல்ல தண்ணியிலையும் பண்ணி பார்க்கல, அது நல்லாவே ஒரு நல்ல ஒரு முறையில் அது வளர்ந்ததுனால இப்போ பெரும்பாலும் அது கவர்மெண்ட்டும் இப்போ வந்து மானியமும் கடல் நீரில் வளர்க்குறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. நம்ம இன்லேண்ட் வாட்டர்னு சொல்லிட்டு 2024 ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க. மத்திய கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து, அதாவது 10 பிபிடி பிலோ 10 பிபிடி 10 பிபிடிக்கு உள்ள இன்லேண்ட் வாட்டர் சோர்ஸ்ன்னு சொல்லி நன்னீர்ல இந்த வெனாமி வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ பாஸ் பண்ணி அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பகுதிகளில் இந்த தமிழ்நாடு பகுதிகளில் நன்னீர் இறால் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை வகையான இறால் இருக்கு இதுல? இப்போதைக்கு நம்ம பயன்பாட்டுல இருக்கிறது 2 இதுதான், டைகரு, வனாமி. இந்த 2 வகையான இறால் தான் இப்போ இதுல இருக்கு பயன்பாட்டுல. இறால்களுக்கு எந்த வகையான தீவனம் சிறந்தது? இதுக்கு இறாலுக்குன்னே தனி தீவனம் வருது. ஒவ்வொரு கம்பெனி நேம்லையும் இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்க வந்து மாட்டு தீவனம் மாதிரியோ கோழி தீவனம் மாதிரியோ வந்து சைஸ் பெருசா இருக்க முடியாது. பெல்லட்னு சொல்லுவோம். ஆக ரொம்ப சின்ன சைஸா இருக்கும். நீங்க ஒரு விளக்கமுத்து குச்சியோட சைஸ் தான் அதிகபட்ச ஃபீடிங்கோட இது. அதுல வந்து ஒரு எம்எம் டயான்னு சொல்லுவாங்க, 1 எம்எம் அந்த மாதிரி இதுல வந்து கட்டிங்ல வரும். அது நிறைய கம்பெனிகள் இருக்கு. அதுல எது நமக்கு 36% 38% புரோட்டீன் வீதம் இருக்கு அதுல, அதை நம்ம செலக்ட் பண்ணி அந்த மாதிரி அந்த எந்த ஃபீட்ல அது புரோட்டீன் கூட இருக்கோ அந்த ஃபீடை பயன்படுத்திக்கலாம். அந்த தீவனம் தான் கொடுக்கணுமா இல்ல நம்மளா ஏதாவது? இல்ல, வேற எதுவும் இதுவரையும் யாரும் ட்ரை பண்ணல அப்படி. இது வரைக்குமே அந்த தீவனம் மட்டும்தான், அந்த கம்பெனிகள் தயாரிக்கப்படுற தீவனம் மட்டும் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப தீவனம் அளிக்கும் நேரத்தை எவ்வாறு நிர்ணயம் செய்வது? சராசரியா 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை, மொத்தம் 4 டைம் ஃபீடிங். நீ தீவனம் போடுறது வந்து 4 டைம். ஒரு காலையில 7 மணிக்கு போட்டோம்னா அடுத்து 10:30 11 மணிக்குள்ள போடணும். அடுத்த வந்து 2 மணி, அதுக்கப்புறம் 5 மணி. இப்படிமா 4 டைம் ஃபீடிங் பண்ணணும் நம்ம. அது ஏதாவது அளவு இருக்கா? ஆமா, அதாவது எப்படின்னா, நீங்க 1,00,000 குஞ்சுக்கு வந்து டே 1ல இருந்து முத நாள் விட்டதுல இருந்து 250 கிராம் நம்ம அந்த லட்சத்துக்கு வந்து 250 கிராம் மேனி கணக்கு பண்ணி டெய்லி 250 கிராம்ங்கிறத வந்து அப்படியே எக்ஸஸ் பிளைன் ஃபீடிங் சொல்லுவோம். ஒரு 30 நாளைக்கு வந்து தோராய ஃபீடிங் தான் கொடுப்போம். அது வந்து 30 நாளைக்கு அப்புறம் அந்த ட்ரேல நம்ம ஒரு கிலோவுக்கு 1 கிராம் 2 கிராம் மேனி ஆரம்பத்துல வந்து சைட்ல வந்து அளவுகளுக்கு வந்து ஒரு ட்ரே ஒன்று இறக்கும். அதுல வந்து 1,00,000 சீடு விட்டுறோம் அப்படின்னா ஒரு 20 நாள்ல ஒரு 2 கிலோ போகுது அப்படின்னா கிலோவுக்கு 1 கிராம் வச்சு ஒரு 2 கிராம் ஃபீடை போட்டு நம்ம ட்ரே சைட்ல இறக்கும். அது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த ட்ரேயை செக் பண்ணணும். அதுல அந்த தீவனம் இல்லைன்னா 5% இல்ல 7% அந்த எடுக்கிற டைமிங். இப்போ 2 மணி நேரம் பாக்குறோம், அடுத்த நாள் வந்து ஒரு 1.5 மணி நேரத்தை பார்க்கல, எல்லா ஃபீடும் எடுத்துருச்சு அந்த ட்ரேல. ஆக்சுவலா ட்ரே ஃபீடுங்கிறது உள்ள இருக்கிற தீவனத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியா மீதம் இருக்கிறது அந்த ட்ரேல மட்டும்தான் இருக்கும். அதை சாப்பிட்டுருச்சுன்னா உள்ள தீவனம் அதுக்கு பத்தலைன்னு அர்த்தம். உள்ள தீவனம் இருக்கு, அப்ப ட்ரேல எடுக்காது. உள்ள பரப்பளவுல தீவனம் இல்ல, வாழ்ற பகுதிகளில் தீவனம் இல்ல, தீவனம் இருக்குது நிறைய கிடக்குது அப்படின்னா ட்ரேல வந்து எடுக்காது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி அளவு விதங்களை நம்ம கூடுறதும் குறைக்கிறதுமா சராசரியா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த ட்ரேயை செக் பண்ணி ட்ரேல எஃப்சி ஆயிடுச்சுன்னா ஃபீலிங் ஃபுல்லாவே எடுத்துருச்சு அப்படின்னா 5% ஏற்றி கொடுப்போம், இல்லைன்னா 5% குறைச்சி கொடுப்போம். ஆனா முதல் 30 நாள் ஃபீடிங்கிறது தோராய மதிப்புல கொடுக்கறது தான். அந்த 30 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம அந்த அளவுகோல் கணக்கு பண்ணி நம்ம அடுத்தடுத்த ஃபீடிங் கொடுப்போம். இப்ப தீவனம் அதிகமா அளிப்பதை எப்படி தவிர்க்கலாம்? இயற்கையான தீவனம் இருக்கா? இது இயற்கையான தீவனம்னா இது கிட்டத்தட்ட இதுவே இயற்கை முறை தான். ஏன்னா இருக்கிற கருவாடு இந்த மாதிரி சோயா இப்படி இந்த கழிவுகளை தான் கொண்டு போய் அடிச்சு அவங்க நமக்கு வந்து தீவனம். அதுல என்னன்னா ஃபிஷ் ஆயில் கலந்து தர்றாங்க. இதுவே இயற்கையான இதுல. ஏன்னா நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கிறணும், நம்ம இது வந்து ஒரு எப்படி சொல்றது, இது வந்து இந்த ஸ்பீசிஸ் சொல்லுவோம் எப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவான ஸ்பீசிஸ் இது. நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு அதாவது அந்த உயிர்கொல்லி மருந்து கொடுத்தீங்கன்னா உடனே செத்துரும். அந்த மாதிரிலாம் இதுல பண்ண முடியாது. முழுக்க மினரல்ஸும் இது வாழ்றதுக்கு தேவைப்படுறதும் மினரல்ஸும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் மட்டும்தான் இது. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஸ்பீசிஸ். நீ இதுல 2 தான், ஒன்னு ஃபீடிங், இன்னொன்னு அதோட ஆக்சிஜன். நமக்கு எப்படி மூச்சு இது இருக்குதோ அதே மாதிரி இதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவை. அதுக்கு வந்து அந்த ஏரட்டருங்கிறது ஒண்ணு போட்டு நம்ம அதை வந்து இது ஆக்சிஜன் லெவலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். குளத்தில் தண்ணீரின் தரத்தை எவ்வாறு பராமரிக்க வேண்டும்? பிஹெச் வந்து
நம்ம தண்ணியோட பிஹெச் லெவல் வந்து 8.5 7.9லேருந்து 8.5 8.7 வரையும் இருக்கலாம். அதே மாதிரி இதில் லோ சலினிட்டி ஃப்ரெஷ் வாட்டரு இது சன்லிட்டி வாட்டர்னு இருக்கு, அது வந்து ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும். அது இது இல்லை. அப்புறம் வந்து மெக்னீஷியம் பொட்டாசியம்லாம் வந்து அதுக்கு இன்னும் ஒரு அளவுகோல் இருக்கு. 1:3 1:2 அப்படிங்கிற அளவுகோலில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தண்ணி வந்து மாசு அடைஞ்சிருச்சுன்னா அது எப்படி நம்ம சரி பண்றது? இப்போ அமோனியா அதிகமாச்சு, இப்போ அமோனியா அதிகமாயிருச்சுன்னா நம்ம டிஸ்இன்ஃபெக்ஷன் கொடுக்குறோம். பொட்டாசியம் பர்மாங்கனேட்டு இதெல்லாம் வந்து எப்படின்னா பொட்டாசியம் பர்மாங்கனேட், ட்ரிபிள் சால்ட், பொட்டாசியம் மோனோபர் சல்பேட்டு இந்த மாதிரி விஷயங்களை தண்ணியில கொடுத்தோம்னா அந்த மாசு அடைகிறது ஃபுல்லாவே கீழே செட்டில்மெண்ட் ஆயிரும். செட்டில் ஆகி அது செத்துரும். அந்த பாக்டீரியா ஃபுல்லா தண்ணி நல்லா இதாயிரும். அதுக்கப்புறம் இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இதுல மெயினா வர்றது வந்து முக்கியமான பிரச்சனைனா 2 பிரச்சனை தான். ஒயிட் ஃபீக்கல்னு வரும், வெள்ளை கழிச்சல்னு சொல்லி, அது நம்ம அந்த கோழிக்கு இதுக்கெல்லாம் வருங்களா, அதே பிரச்சனை இறால்லையும் உண்டு. அது வந்தது அப்படின்னா அதிகபட்சம் ஒரு சில இறால், அதாவது இம்யூனிட்டி பவர், அந்த இறாலோட இம்யூனிட்டி பவரை பொறுத்து 2 வாரத்துல சரியாகிற இறாலும் இருக்கு. 2 வாரத்துல அதை ஹார்வெஸ்ட் பண்ணி பிடிக்கிற சூழ்நிலையை கொண்டு தள்ளுற இறால்களும் இருக்கு நம்மளுக்கு. அந்த ஸ்டேஜ்ல எப்படியோ அப்படிதான். இப்ப அந்த வெள்ளைக்கழிச்சல் வந்துருச்சுன்னா 2 வாரத்துக்கு தீவனம் எடுக்காது. அந்த 2 வாரம் நீங்க கொடுக்குற தீவனம் எல்லாமே எடுக்கிறது போக மீதம் உள்ளாவே லாஸ் தான். அது வந்து எந்த வகையிலுமே அது வந்து நல்லா ஒரு ஸ்டேஜ்ல நல்லா ஒரு 2 வாரத்துல ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா அது லாபகரமான கல்ச்சரா போகும். 2 வாரத்துல ரெக்கவர் ஆகலைன்னா அந்த கல்ச்சர் நமக்கு நஷ்டத்துல போயிடும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லையா? ட்ரீட்மெண்ட் வந்து இது வரைக்கும் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா வந்து இந்த இது கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதாவது கட் ப்ரோபயோட்டிக்ஸ் சொல்லிட்டு, அதுவும் இல்லாம அந்த இயற்கையா தயிர், வெந்தயம், சோம்பு இதெல்லாம் அடிச்சு அதுவும் கொடுக்குறோம். இது வரைக்கும் அதுக்குன்னு ஸ்பெசிஃபைடா ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கல, அதுக்குன்னு மெடிசன்ஸ் யாருமே. இப்போ ஒரு குளத்துல உள்ள இறாலுக்கு வந்துருச்சு, அடுத்த குளத்துக்கு தாராளமா பரவும். இது ஏன்னா தடுக்க முடியாதா? இல்ல, அது தடுக்க முடியாது. ஏன்னா தண்ணி மூலியமா பரகுறதுனால அது எப்படின்னா அந்த இறாலுக்கு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். வேற அதுல வேற எந்த பாதிப்பும் வர போறது இல்லை. அந்த இறாலோட அடுத்த பக்கத்துல இருக்கிறதுனால இது வந்து ஒன்னோட ஒண்ணு காத்து மூலியமா எல்லா மூலியமா கண்டாமினேஷன் இருக்குது. அதான் சொல்றேன், இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு அனிமல். ஸோ அதனால எந்த வகையில அந்த வெள்ளைக்கழிச்சல் வந்தாலும் அழுத்தக்கூடாது, பரவும். அது வந்து தவிர்க்க முடியாது. அடுத்து என்னன்னா வைரஸ் ஏரியாவோட பிரச்சனை கடல்ல இருந்து வரும். அந்த நோய்ங்கிறது வந்து ஸ்பாட்னு சொல்லுவோம், ஒயிட் ஸ்பாட்னு சொல்லுவோம். அது வந்து கடல் மூலியமா பரவுறது. இல்லைன்னா சீடு ஒரு சில நேரங்கள்ல ஹை டென்சிட்டி விட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி சடனா அப்படியே அப்படியே மோர்டாலிட்டி, அதாவது இறந்து போய் அப்படியே உட்கார ஆரம்பிச்சிடும். இதுவுமே காற்று மூலியமாவோ பரவுறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஓகே. இப்ப இந்த ரொட்டேட்டர் எல்லாம் வச்சிருக்கீங்களா, அது எதுக்காக வச்சிருக்கீங்க? இதுதான் அந்த ஆக்சிஜன் லெவலை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த 0.6 ppm 0.2 ppm ஒரு அளவுகோல் இருக்கு இதுக்கு. ஆக்சிஜன் நம்ம நார்மலா நம்ம சுவாசிக்கிற மாதிரி அதுக்கும் தண்ணியில ஒரு ஆக்சிஜன் லெவல் இருக்கணும். அந்த லெவல் இருந்தாதான் அது உள்ள உயிர் வாழும். இல்லைன்னா மேல வந்து ஆக்சிஜன் லெவலுக்காக தண்ணியை விட்டு மேல வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல லெவல் கிடைக்குன்னா அப்படியே இறந்து கீழே அப்படியே செட்டில் ஆயிட ஆரம்பிச்சிடும். அதனால இந்த ஆக்சிஜன் லெவல் நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக அந்த ஏரேட்டர் மூலியமா தண்ணியை ரொட்டேஷன்லயே வச்சிருப்போம். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போட்டோம்னா கரெக்டா ஃபீடிங் பண்ண 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அதை ஆன் பண்ணி அடுத்த ஃபீடிங் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி இது பண்ணுவோம். இரவு வந்து 6 to காலையில 6 வரையும் ரெகுலரா மோட்டரானது ஓடிக்கிட்டே இருக்கும் ஆக்சிஜனுக்காக. ஓகே. இப்ப நம்ம அந்த போட்டோசிந்தசிஸ்க்காக நம்ம லைட் எதுவும் யூஸ் பண்ணலாமா? லைட்டிங்லாம் நம்ம யூஸ் பண்றது இல்லை. நேரடியா நீங்க வந்து நாங்க என்ன யூஸ் பண்றோம்னா தவிடு, வெல்லம், அப்புறம் வந்துட்டு ஈஸ்ட், கொஞ்சம் கடல புண்ணாக்கு, இதை போட்டு ஃபெர்மெண்டேஷன் பண்ணிடுவோம், ஊற வச்சுட்டு அதை அப்ளை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இது கிரீன் இது வந்து ஆல்கே இதெல்லாம் வந்து இதாயிரும். அந்த ப்ளூமுங்கிறது நல்லா அந்த கிரீன் கலரா ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அதான் சொல்றேன், இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான இது பண்றதுனால நம்ம எதுவுமே ஆன்டிபயோட்டிக் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. நீங்க எந்த வகையிலுமே ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து இது உகந்ததா இருக்காது. முழுக்க இயற்கை முறையில தான் வளர்க்குறோம். ஓப்பனா சொல்லணும்னா இறால் வளர்ப்பு முழுக்க இயற்கை முறையில தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இது 2 வகைப்படும். ஒண்ணு கடல் சார்ந்து, இன்னொன்னு நல்ல தண்ணி இன்லாண்ட் வாட்டர் சோர்ஸ், சீசோர். சீசோருங்கிறது கடல் சார்ந்த பகுதிகள். இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ள பகுதிகள், கடல்ல இருந்து 2 கிலோமீட்டருக்கு உள்ளது வந்து சீசோர். அது வந்து கோஸ்டல் லைன்ல வரும். அது வந்து கடல் சார்ந்து. அந்த பகுதியில வேற எதுவும் நம்ம பண்ணவும் முடியாது. கடல் சார்ந்த தொழில் மட்டும்தான் அதுல பண்ணலாம். இப்ப கடல்ல உள்ள இறாலுக்கும் நம்ம வளர்க்குற இறாலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கடல் இறால் இயற்கை முறையிலனா அதுவே வளர்ந்துரும். இது நம்ம வளர்க்குறோம். உதாரணம் சொல்லலாம், பிராய்லர் கோழி, நாட்டுக்கோழி. இப்போ பிராய்லர் கோழினாவோட நம்ம வந்துட்டு ஊசி போட்டு வளர்க்குறாங்க,
தீவனத்துல வந்துட்டு ஹார்மோன் வச்சு வளர்க்குறாங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. இறாலுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதான் நான் ஆரம்பத்துல சொல்றேன், முழுக்க முழுக்க இயற்கை முறையில தான் வளர்க்குறோம். இது யாரு வேணாலும் டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். ஏன்னா இது நோ ஆன்டிபயோட்டிக். நீங்க இது வந்து 2 வகையா நம்ம கொடுக்குறோம். ஒன்னு லோக்கல் மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்றோம். அடுத்து நீங்க வந்து எக்ஸ்போர்ட்டுக்கும் கொடுக்குறோம். ஒரு 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 30 கிராம் 20 கிராம் வளர்த்த இறால் ஃபுல்லா எக்ஸ்போர்ட்டுக்கு போகும். 20 கிராமுக்கு உள்ள இறால்கள்லாம் நம்மளோட லோக்கல் மார்க்கெட்டுக்கு போகும். அப்ப எக்ஸ்போர்ட்டுக்கு போகையில ஆன்டிபயோட்டிக் இருக்கக்கூடாது. வேற எந்த விதமான கிராஸ், அதாவது அந்த உடல்ல வந்து மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற எந்த வித இதுவும் அதுல வரக்கூடாதுங்கிறதுல இங்கேயும் டெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் எந்த நாட்டுக்கு போதும் அந்த நாட்டிலையும் கிட்டத்தட்ட 120 டெஸ்ட் இது பாஸ் ஆகணும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதாவதுனா இது வந்து கிட்டத்தட்ட உயிர் வாழ்ற இனம். நீங்க இதுக்கு போய் மாற்று மருந்தா வந்து உயிர்கொல்லி மருந்தோ அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா செத்துரும். எதுவுமே பண்ண முடியாது. நீங்க நம்ம விவசாய நிலத்துல பயன்படுத்துற எந்த வித பூச்சிக்கொல்லி மருந்தோ களைக்கொல்லி மருந்தோ இதுக்கு பயன்படுத்த முடியாது. அங்க பயன்படுத்துற பொட்டாசு, அதாவது மினரல் சார்ந்த இது மட்டும்தான் இதுல பயன்படுத்தலாம். வேற எந்த வகையிலையும் ஒரு தீங்கு விளைவிக்கிற நம்ம உயிர் மாதிரிதான். நம்ம உயிர் எப்படியோ அதே மாதிரிதான் அதுவும். அந்த பொட்டாசியமே வந்துட்டு ஆக்சிஜன் லெவலுக்காக மினரல் சப்சி, அந்த மெக்னீசியம். இப்ப நமக்கு மெக்னீசியம் பொட்டாசியம் சொல்றோம் இல்லையா, நம்மளுடைய உடல் தேவைக்கு என்னவோ அதே மாதிரி அது வளர்றதுக்கு வந்து தண்ணியில வந்து அந்த மினரல்ஸோ கால்சியம் பொட்டாஸ் தேவைப்படுது. அதற்காக கொடுக்கறது தான். அது எல்லாமே மினரல் சார்ந்தது. இது அல்லாம ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம கொடுக்குறோம். அது உங்களுக்கு தெரியும். ப்ரோபயோட்டிக்னா நம்ம நார்மலா அந்த தயிர்லயே இருக்கும். அந்த பாக்டீரியா வந்து நல்ல பாக்டீரியான்னு சொல்லுவோம். அது போய் நம்ம கட்டுங்கிறது வந்து நம்ம உணவு குழாய் இருக்குல்ல, அது மாதிரி அதுக்கு வந்து கட்டுங்கிறது அது ஒரு உணவு குழாய். அந்த உணவு குழாயில நம்ம கொடுக்குற உணவு போய் டேமேஜ் பண்றதுனால இந்த தயிர், சோம்பு, சீரகம் இதெல்லாம் அடிச்சு நம்ம அதுல பைண்டிங் பண்ணி தீவனத்துல கலந்து கொடுப்போம். இந்த மாதிரி இயற்கை முறையா தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த வகையிலையுமே நம்ம வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தோ இதோ நம்ம செலுத்தினோம்னா ஆன்டிபயோட்டிக் கொடுக்கவும் முடியாது. கொடுத்தாலுமே அங்க டெஸ்ட்ல இதாயிடும். அவங்க நம்மளோட இதை எக்ஸ்போர்ட்டுக்கும் எடுத்துக்கிற மாட்டாங்க. இன்னொன்னு கவர்மெண்ட்லயும் ஸ்ட்ரிக்டா ஒரு இது இருக்கு, ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. எந்த ஃபார்ம்லயுமே இப்ப ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்றதுல பண்ணவும் முடியாது. ஓகே. இப்ப நீங்க வந்துட்டு வியாபாரம் வந்துட்டு உள்ளூர் சந்தைக்கு பண்றீங்களா இல்ல வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட்? இது வந்து 2 சந்தைக்குமே போகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க கடல்ல இருந்து வர்ற இறாலை நீங்க போய் ஒரு மார்க்கெட்ல நீங்க வாங்கினீங்கன்னா சராசரியா கிலோ 700 ரூபா 800 ரூபா போகும். உண்மைக்கு இதான் கள நிலவரம். இன்னைக்கு நிலவரத்துல நீங்க வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு 100 பீஸ் 200 பீஸ் உள்ள இறாலை நீங்க போய் மார்க்கெட்ல வாங்கினீங்கன்னா குறைஞ்சபட்சம் 500 ரூபா சொல்லுவாங்க. அதே எங்களுடைய வளர்ப்பு இறால் போகையில தமிழ்நாட்டுல எந்த பகுதியிலையும், இங்க இருந்து கேரளாவுக்கு அனுப்புறோம், தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாவே போறோம். எந்த பகுதியில நீங்க போய் இறால் பண்ண இறால் வந்துச்சுன்னா மார்க்கெட்டோட இது வந்து கீழே தான் போகும். அதாவது கிலோ 250 ரூபாய்க்கு மேல போகாது. 100 கிலோவுக்கு 100 பீஸ் உள்ளது அதிகபட்ச விலையே 250 ரூபா தான். அப்படி இருக்கிறது உள்நாட்டு வர்த்தகம் இதுல வந்து பெருமளவு இப்ப பயனடைகிறது நம்ம உள்நாட்டுடைய. ஏன்னா காரணம்னா அந்த விலையோட இது, அது 700 எங்க இருக்கு, இது 250 ரூபா எங்க இருக்கு, கிட்டத்தட்ட 500 ரூபா வித்தியாசம் இருக்கு. அந்த அடிப்படையில எங்களுடைய இது வந்து இப்ப பெரும்பாலும் இப்ப லோக்கல் மார்க்கெட்டுக்கு நாங்க கொடுக்குறோம். இதை கொடுத்தது போக மீதம் உள்ள இறாலை தான் நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இறால் வளர்ப்பில் நீங்கள் சந்தித்த முக்கிய சவால்கள் என்ன, அதை எப்படி சமாளிச்சு? முக்கிய சவால்கள்னா இதுதான் 2, அதாவது இந்த ஒயிட் ஃபீக்கல் பிரச்சனையும் அந்த ஸ்பாட்டுங்கிறது வந்து இயற்கை சம்பந்தப்பட்ட, அது வந்தால் நம்மளால தடுக்க முடியாது. ஆனா அந்த இது ஒயிட் ஃபீக்கலுங்கிற பிரச்சனை வந்து நம்மளோட ஃபீடிங் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தும் வரும். நீரோட அந்த அளவுகோல், அந்த பிஹெச் லெவல் ஏறுறது இறங்குறது, நம்ம ஃபீடிங் சரியா கொடுக்காதனா அந்த கழிவுகளை திண்டு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டாலே ஓரளவு பிரச்சனைகள் இல்லாம போய்க்கலாம். அதை மேனேஜ்மெண்ட் சரியில்லாத பட்சத்துக்கு அந்த இதை ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த இறால் ஒரு ஈல்டுக்கு எத்தனை நாள் ஆகும்? இதோட லைஃப் சைக்கிள் நீங்க பாத்தீங்கன்னா 50 நாள்லேருந்து ஆக்சுவலா ஒரு 7-8 கிராம்லேருந்து நம்ம விற்கிறதுக்கு இதை வந்து பார்சல் ஹார்வெஸ்ட்னு சொல்லுவோம். ஒரு குளத்துக்கு 1 லட்சம் குஞ்சுகள் விட்டு அதை வந்து ஒரு 200 கிலோ எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே வியாபாரம் பண்ணலாம். இல்ல மொத்தமா நம்ம வளர்த்து எக்ஸ்போர்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 90 நாள், கிலோவுக்கு 25 கிராம், கிலோவுக்கு 40 பீஸ் 25 கிராம் வீதம் வளர்த்து அதை நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அது 190லேருந்து 120 நாள் கணக்கு. இப்ப இந்த இறால் குஞ்சுகள்லாம் நீங்க எங்க இருந்து வாங்குறீங்க, இல்ல நீங்களே உற்பத்தி பண்றீங்க? இல்ல, நம்ம இது வாங்குறது வந்து பாண்டிச்சேரி டு அந்த சென்னை வரையுமே நிறைய ஹேச்சரிஸ் இருக்கு. இது சம்பந்தப்பட்ட ஹேச்சரிஸ். அவங்களுக்கு வந்து அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் 2 இறால்களும் அமெரிக்கா, சிங்கப்பூர் இந்த பகுதியில இருந்து பசிபிக் ஆழ்கடல்ல இருந்து தான் எடுப்பாங்க. அதை எடுத்து அவங்க ஒரு இதுக்குன்னே பெரிய 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 ஒரு 5-6 கம்பெனிஸ் இருக்கு. அவங்க மூலியமா இங்க வரும்.
இங்க வந்து இங்க இருக்கிற கம்பெனி ஹேச்சரிஸ்ன்னு சொல்லுவோம், அவங்க வந்து இதை குவாரண்டைன் பண்ணி மேட்டிங் விட்டு அதுக்கப்புறம் இந்த குஞ்சு பொரிப்பகத்துல வந்து அந்த சீடு வந்து சேல்ஸுக்கு வரும். அப்ப நம்ம பார்த்து இது பண்ணி அது நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது நல்ல ஈல்டா? அது வந்து PL8 PL9ல இருந்து 10, அதாவது அதை போஸ்ட் லாவா ஸ்டேஜ்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் வந்து எக்ல இருந்து மைசிஸ், ஜோவா, போஸ்ட் லாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ், ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. அந்த குஞ்சு பிறந்து, அதாவது அந்த முட்டையிட்ட காலங்கள்ல இருந்து ஒரு 15ல இருந்து 20 நாள் வரையும் அந்த ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல நம்ம 8 போஸ்ட் லாவா ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அந்த 8 நாள்ல இருந்து ஒரு 10-11 நாட்குள்ள நம்ம போய் அந்த சீடை பார்த்து, அதோட சைஸ் வந்து ஒரு சைஸ் அந்த ஒரு கொசு மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா அந்த சீடை பார்த்தீங்கன்னா ஒரு நெகக்கண் அளவுக்கு தான் இருக்கும். அது நம்ம வந்து அதுக்குன்னு லேப் இருக்கு. அந்த இதை சாம்பிளுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுத்து அவங்க சொல்லுவாங்க இது எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு, அதுல கட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம். இல்ல நமக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும், அந்த அந்த சீடோட ரன்னிங்லயோ அதோட ஆக்டிவிட்டிஸ்லயும் நமக்கு தெரியும் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க இந்த இறாலை எப்படி சந்தைப்படுத்துறீங்க? இதுல தான் சொன்னேன்ல, 2 விதமான இறால் இது இருக்கு. ஒண்ணு எக்ஸ்போர்ட்டுக்கு பையர் வந்து அவங்களே வந்துருவாங்க. கம்பெனி தூத்துக்குடியில இருக்காங்க, ஒரு 5-6 கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்களே வந்துருவாங்க. மற்றபடி லோக்கல் மார்க்கெட்டுக்குமே இங்க உள்ள லோக்கல் பையர்ஸும் வந்து அவங்களே எடுத்துருவாங்க. இது 2 வகையில தான் சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இல்ல மொத்த வியாபாரம் பண்றீங்களா சில்லறை வியாபாரம்? மொத்த வியாபாரம் தான் பெரும்பாலும். நீங்க வந்து இதுல ஏன்னா சில்லறையா நம்ம பிடிச்சோம்னா அதுக்குரிய மெயின்டெனன்ஸ் செலவு கூட வரும். அப்படி இருக்கிறதுனால பெரும்பாலுமான வியாபாரம் வந்து இதுல வந்து மொத்த வியாபாரம் தான். மினிமம் 1/2 டன்ல இருந்து 500 கிலோ, குறைஞ்சபட்சம் 500 கிலோல இருந்து அந்த அந்த அன்னைக்கு என்ன நம்மள்ட்ட ப்ரொடக்ஷனுக்கு இது இருக்கோ அந்த அளவு, சாரி 500 கிலோ மினிமம். 500. இப்ப இறால் வளர்ப்புக்கு நீங்க கரண்ட் யூஸ் பண்றீங்க, அது வந்துட்டு விவசாயத்துக்குள்ள மாதிரி இலவச மின்சாரமா? இல்ல, இது முழுக்க இப்ப நீங்க ஆந்திரா பகுதியிலாம் போனீங்கன்னா இங்க எப்படி விவசாயத்துக்கு வந்து சப்சிடி எல்லாம் இருக்குதோ இதே தான் ஆந்திராவை தான் வந்து இந்தியாவிலேயே நம்பர் 1 அக்வாகல்ச்சர்ல. நீங்க ஆந்திராவை பேஸ் பண்ணீங்கன்னா நம்ம ஒரு 1% கூட கிடையாது ஓப்பனா சொல்லணும்னா. ஏன்னா அங்க சப்சிடிலேருந்து எல்லா வகையான கவர்மெண்ட் சப்சிடிலேருந்து ஈபில சப்சிடி கொடுக்குறாங்க, தீவனத்துக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. இது சம்மந்தப்பட்ட இதுக்கு வந்து விவசாயம் சார்ந்த என்னென்ன கவர்மெண்ட் ரீதியாக சப்போர்ட்டோ அது அங்கே இருக்கும். ஆனால் நம்ம இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது அதிகப்படியான விழிப்புணர்வு இல்லாத காரணத்தில் இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து கமர்ஷியல் கரண்டாக தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்குன்னு சப்சிடி, எந்த விதமான சப்சிடியும் கிடையாது. ஆனால் மற்ற ஸ்டேட்டுகளில் இப்போ வந்து இதை வந்து பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து இந்த இறால் வளர்ப்பு தொழிலை வந்து பெரிய லெவலில் ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடுல வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால இது இருக்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்க நலிவடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு இந்த தொழில். இப்ப தமிழக அரசு சார்பாக இறால் பண்ண ஆரம்பிக்கணும்னா மானிய விலையில லோன் எதுவும் தர்றாங்களா? இல்ல, அது வந்து அதாவது எப்படின்னா கடல் சார்ந்து அமைக்கப்படுறோம்ல இறால் பண்ணை, அதுக்கு வந்து மானியம் எல்லாமே கொடுக்குறாங்க. இடம் தேர்வு செய்யறதுல இருந்து சீடுக்கு எல்லாமே மானியம்னா எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா சப்சிடி, கரண்ட்ல சப்சிடி கிடையாது. மற்ற குளங்கள் வெட்டுறதுக்கு லோன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு சப்சிடி பண்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு. ஆனா இந்த நன்னீர் இறாலுக்கு இன்னும் அந்த மாதிரி ஒரு இதுவும் இது இல்லை. நன்னீர் வனாமி அதுகளுக்கு இல்ல. இறால் வளர்ப்பில் தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்ன? நீங்க வந்து தவிர்க்க வேண்டிய தவறுகள்லாம் இப்போ நம்மளுடைய இது வந்து எப்படின்னா அந்த நீர்வழி பாதையை சரியா தேர்ந்தெடுத்துக்கிறணும். நம்ம வந்து நம்மளுடைய தண்ணி வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேல பயன்படுத்திட்டு வெளியாகிற தண்ணி நேரா எந்த விவசாய நிலங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் இல்லாம போறதுக்கோ இல்ல அடுத்த ஆளுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கிறது மாதிரி நம்ம செட்டப் பண்ணிக்கிறணும். வேற ஒன்றும் இதுல பெரிய இதெல்லாம் இல்லை. அடுத்தவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க தொந்தரவு இல்லாத மாதிரி வாய்க்கால், அதாவது கவர்மெண்டோட அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல தண்ணிக்கு வந்து பக்கத்துல இருக்கிற வயலுக்கும் நமக்கும் ஒரு 10 அடியில வாய்க்கால் இருக்கணும். இந்த நம்மளுடைய தண்ணி அந்த அந்த நிலத்துல போய் இதாகக்கூடாது. அப்படி இப்ப மின்சாரத்துக்கு பதில் நம்ம சோலார் மூலம் யூஸ் பண்ணலாமா? இல்ல, சோலார் யூஸ் பண்ணலாம். ஆனா அதனுடைய முதலீடு கூடுதல் வரும். நீங்க இதுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு மோட்டருக்கு வந்து இங்க ஒரு சராசரியா 1 கிலோவாட்டுக்கு 1000 ரூபான்னா சோலார்ல 2000 ரூபாய் செலவு வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க இதுக்கு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு 2000 ரூபாய் மொத்த முதலீடா போடுற மாதிரி வரும். சோலாருக்கு போடுற முதலீடா நம்ம பண்ணையில போட்டு பார்த்துட்டு லாபம் பார்த்துட்டு. இப்ப இறால் வளர்ப்பில் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சுற்றுச்சூழல் பாதிப்புங்கிறது வந்து அதாவது இப்ப எங்களுக்கு என்னன்னா 2 பகுதியா பிரிக்கிறோம். கடல் சார்ந்த இறால் வளர்ப்பு, நன்னீர் சார்ந்த இறால் வளர்ப்பு. கடல் சார்ந்த இதுல வந்து அந்த பகுதியில நீங்க 2 தான் பண்ணலாம். ஒண்ணு இறால் வளர்க்கணும், இல்லைன்னா உப்பளமா ஆக்கிக்கிறோம்.
இந்த ரெண்டுமே வந்து வேற எதுவும் அந்த மண்ணுல பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல அதுல வந்து ஒண்ணு இறால் வளர்க்கணும், மீன் சந்தையோ இறால் வரப்போ பண்ணிக்கிறணும், இல்லைன்னா உப்பளமா ஆக்கிக்கிறணும். அது மட்டும்தான். அப்படி இருக்கிறதுனால அந்த பகுதியில அதுதான் பண்ணலாம். இப்ப நன்னீர்ல வந்து நீங்க இந்த தண்ணியை நாங்க வந்து 2 வகையா யூஸ் பண்ணிக்கிறோம். எங்களுடைய பகுதியில இருக்கிற தென்னம்பிள்ளைக்கும் அடிச்சுக்கிறோம், விவசாய நிலங்களுக்கும் பயன்படுத்திக்கிறோம் இந்த தண்ணியை. அதே மறுசுழற்சி முறையை பண்றதுனால பெரும்பாலும் எந்த தொந்தரவும் இல்லை அருகில் இருக்கணும். ஏன்னா நேரடியா அடுத்து திறந்தோம்னா எங்களோட தண்ணி நேரா கடலுக்கு தான் போகும். பயன்பாட்டு முடிஞ்சதுக்கு பிற்பாடு முடிந்த அளவுக்கு எங்களுக்கே இந்த தண்ணி சரியா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. இது நம்ம கடலுக்கு வைக்கிறோமா இல்ல விவசாய நிலத்துக்கும் பயன்படுத்தலாமா? நம்மளுடைய இந்த தண்ணி எல்லாம் விவசாய நிலத்துக்கு தென்னங்கண்ணுக்கு நல்லா யூஸ் ஆகுது. இறால் பண்ணைகளால் நிலத்தடி நீர் மாசு அடையும், கடல் நீர் நிலத்தில் தேங்கினால் அருகில் உள்ள குடிநீர் உப்பாகும் அப்படின்னெல்லாம் சொல்றாங்களே, அது இல்ல அது வந்து எப்படின்னா, அதான் கடல் சார்ந்த பகுதியில் கடல் சார்ந்த தொழில் தான் பண்ணலாம். அது விட்டா வேற வழி இல்லை. நீங்க அங்க மாசடையுதுன்னா ஏற்கனவே பக்கத்துல கடல் இருக்கப்போ அந்த இடத்துல உப்பு தான் இருக்கும். நீங்க வந்து அந்த பகுதியில வந்து அந்த தொழில் தான் பண்ணலாம். அதே நன்னீர் சார்ந்த பகுதிகளில் வந்து நன்னீர் இறால் வளர்த்துக்கிற போறோம். இந்த நல்ல தண்ணீர் தான் இறால் வளர்க்குறோம். அது பிளஸ் வந்துட்டு விவசாயம் பாதிக்கப்படுது இல்லை. இப்ப நீங்க விவசாயத்துல அடிக்கிற பூச்சிக்கொல்லி மருந்தை நாங்க வந்து இதுல இறால் பண்ணையில பயன்படுத்த முடியாது. அப்படி இருக்க பட்சத்துல அப்படி பாத்தீங்கன்னா முதல்ல மாசடைகிறது வந்து பூச்சிக்கொல்லி மருந்துனாலதான். அப்ப விவசாய நிலம் தான் ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுது. விவசாயத்துல பயன்படுத்துற பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து நம்ம இறால் பண்ணையில பயன்படுத்த முடியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான இது அனிமல்னால இது செத்துரும். ஆனா நம்ம அப்படி பாக்குற விவசாய நிலத்துல அடிக்கிற பூச்சிக்கொல்லி மருந்துக்கும் அதுல மாசடையுமா, இல்ல இயற்கை முறையில பண்ற விவசாயத்துல மாசடையுமா? அப்ப இது எந்த அளவுக்கு இயற்கை முறையில பண்றோங்கிறதையும் நான் ஆரம்பத்துல விளக்கிட்டேன். இதுக்கு மினரல்ஸ் சம்பந்தம் மட்டுமே தான் நம்ம கொடுக்குறோமே தவிர பூச்சிக்கொல்லி மருந்தோ வேற எந்த ஒரு அபாயமான மருந்தும் நம்ம இதுக்கு யூஸ் பண்றது இல்லை. இப்ப இறால் வளர்ப்பு வந்துட்டு விவசாயம் சார்ந்த தொழிலில் வருகிறதா? ஆமா, விவசாயம் சார்ந்த. இப்ப ஆந்திராவில எல்லாம் விவசாயம் சார்ந்து தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீ ஆந்திரா கேரளாவெல்லாம் போனீங்கன்னா ஒரு 4 குளம் அமைச்சிருக்கிறாங்க, பக்கத்துல விவசாயம் பண்றாங்க, அவங்களுக்கு பக்கத்திலேயே குடியிருப்பு இருக்கு. இது எப்படின்னா மறுசுழற்சி முறையிலே பண்றாங்க. ஒருங்கிணைந்த பண்ணையா தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்மளுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். பக்கத்துல என்னோட விவசாய நிலம் அங்க இருக்கு. நான் விவசாயம் 110 நான் விவசாயம் பண்றேன். அதுக்கு பக்கத்துலயே இறால் குளம் அமைச்சிருக்கிறேன். பக்கத்துல ஆட்டு பண்ணை எங்களுடைய இடம் தான். பக்கத்துல ஆட்டு பண்ணை. இப்படிமா ஒருங்கிணைந்த பண்ணையா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. கடல் நீர் நன்னீர் எதுல வந்து இறால் நல்லா வளரும்? ரெண்டுமே. அதாவது கடல் நீரை விட நன்னீருக்கு வந்து கொஞ்சம் செலவினங்கள் கூட. ஏன்னா மினரல்ஸ் வந்து நம்ம இயற்கையாவே கிடைக்காது, நம்ம செயற்கை முறையில கொடுக்கணும். அதுக்கு இயற்கையாவே கடல் நீர்ல வந்து இயற்கையாவே மினரல்ஸ் இருக்கும். ஸோ அதனால அதுலதான் இது கூட. ஆனா அதுல ரிஸ்க் அதிகம், இதுல ரிஸ்க் கம்மி. இது டிசீஸ் ரிஸ்க், அதாவது இந்த நோய்வாய்ப்படுறதுல வந்து அதுல கொஞ்சம் அதிகமான. ஏன்னா கடல் பக்கத்துல இருக்கிறதுனால நோய்வாய்ப்படுறது அதிகம், இதுக்கு கம்மி. ஓகே. இப்ப ஒரு இறால் பண்ணை அமைக்கணும்னா குறைந்தபட்சம் எவ்வளவு முதலீடு செய்யணும்? அது நம்ம எவ்வளவு பரப்பளவுல பண்றோங்கிறத பொறுத்து தான் முதலீடு தேவை. நீங்க ஒரு நீங்க உதாரணம் சொல்லணும்னா ஒரு குளம் ரெடி பண்ணணும்னா ஒரு 2 லட்சம் ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் ஆரம்பத்துக்கு தேவைப்படும். அதுக்கு பிற்பாடு இந்த தீவனம் இதெல்லாம் போக அது அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருக்கு. இனிஷியல் பேமெண்டா ஒரு 2-3 லட்சம் ரூபாய் ஒரு குளத்துக்கு தேவைப்படும். இந்த இறால் பண்ணைக்கு எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? நம்ம ஒரு குளத்துக்கு சராசரியா ஒரு நபர் வந்து ஃபீடிங் போடுறதுக்கு அவசியம் தேவை. இது போக இதை மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு டெக்னீஷியன் தேவை. MFSC பயாலஜி முடிச்ச பையன் தான், அவங்கள தான் இதுல டெக்னிக்கலா போடுவோம். அவங்களும் மொத்தம் ஒரு குளத்துக்கு ஒரு நபர் அவசியம் தேவை. அந்த டெக்னீஷியனோட ஒர்க் என்னவா? அவருக்கு வந்து ஃபீட் மேனேஜ்மெண்ட் தான் முழுக்க ஃபீடிங் எந்த அளவுக்கு போகுது, அந்த ஃபீடிங் எடுத்திருக்கா இல்லையாண்டு அந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு செக் ட்ரே ஃபாலோ பண்ணி அதை ஏற்றி கொடுக்குறதா, எடுத்த குளங்களுக்கு ஃபீடை ஏற்றி கொடுக்கணும், எடுக்காத குளங்களுக்கு ஃபீடை குறைச்சி கொடுக்கணும். இப்படி ப்ராசஸ் அவருக்கு ஒரு நாளைக்கு சராசரியா 4 டைம் அந்த ட்ரே பார்த்துடணும். பார்த்து அவருக்கு ஃபுல்லாவே அந்த இறாலோட நைட்ல பார்க்கல அந்த இறாலோட இது எப்படி இருக்கு, கட்டு எப்படி இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. இரவு நேரத்துல டிஓ கம்மியா இருந்தா அதுக்கு அப்பயே ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம டைம் போட்டு நம்ம கோழிக்கு நாளைக்கு பாக்குறவங்க மேல இப்போ ஒரு பிரச்சனை வருது, ஆக்சிஜன் பத்தாம வருதுன்னா அது ஆக்சிஜனுக்கு என்ன தேவையோ அந்த இதை கொடுக்கணும். மினரல்ஸ் அக்ரியோ டோலமேட்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் உடனே கொடுத்து அதை உடனே சால்வ் பண்ணணும். கொஞ்சம் ஒரு 1 hour 1 மணி நேரம் தாண்டிட்டாலுமே ஒரு 100 கிலோ 200 கிலோ இறால் செத்துரும். இதுல இறால் பண்ணை லாபகரமான தொழில் தானா? ஒரு டயத்துல நல்ல லாபகரமான தொழில். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் இதுதாங்கிறதுனால எங்க தொழிலை நாங்க பண்ணிட்டு ஓப்பனா சொல்லணும்னா அதுதான் எங்களுக்கு இதுதான் பிரதானம். எங்களுக்கு 10-15 வருஷமா இதுதான் தொழிலுங்கிறதுனால இதை விட்டு எங்களால போக முடியல. கிட்டத்தட்ட விவசாயத்துக்கு என்ன நிலைமை அதை விட மோசமான நிலைமையில இருக்கு இன்னைக்கு இறால் பண்ணையோட நிலைமை. அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்?
சரி பண்றதுக்கு கவர்மெண்டோட ஒத்துழைப்பு அவசியம் வேணும். ஏன்னா கவர்மெண்டோட ஒத்துழைப்பு இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்ப உள்நாட்டு வர்த்தகத்தை கொஞ்சம் பெருக்குனா நாங்க எக்ஸ்போர்ட்டுக்கு போற ஆள் ஃபுல்லாவே உள்நாட்டு வர்த்தகத்துக்கே சரியா இருக்கும். நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு உள்நாட்டு வர்த்தகம் பெருகுனுச்சுன்னா நம்ம ஒரு கிலோ இறால் கூட வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண வேண்டிய அவசியம் இன்னைக்கு இல்லை. அது உள்நாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்திட்டாங்கன்னா பெரும்பாலும் இறால் பண்ணை இன்னும் கொஞ்சம் செழிப்பா இருக்கும். கவர்மெண்ட்ல வந்துட்டு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? கவர்மெண்ட் ரீதியா அரசு அதிகாரிகள் சிலர் இது சம்பந்தப்பட்ட புரிதலே இல்லாம இந்த அதாவது இந்த நம்ம கமாண்ட்ல வரும் பாத்தீங்கன்னா நிலத்தடி நீரை மாசுபடுத்துறாங்க, இது எக்ஸ்போர்ட் கொடுக்குறாங்கிறது சில புரிதல் இல்லாதனால நிறைய இதுக்கு நிறைய பேர் ஆப்போசிட்டாவே இருக்கிறாங்க. இந்த தொழில் முழுக்க முழுக்க உள்நாட்டு வர்த்தகத்தினுடைய பயன்பாட்டுக்கு அதிகமா போயிட்டு இருக்கு. உள்நாட்டு வர்த்தகம் தான் இப்ப நீங்க அதாவது சொன்னல 700 ரூபா போயிட்டு இருந்தாலும் எங்க ஆள் போனா 250 ரூபாய்க்கு போயிடும். அப்படி இருக்கிறதுனால இதை அரசு அதிகாரி ஆய்வு செஞ்சு இது எந்த அளவுக்கு இதுல நலிவடைகிற தொழிலை மேம்படுத்துறது அரசு அதிகாரிகள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். இப்ப புதிதா ஒருத்தவங்க இறால் பண்ணை அமைக்கணும்னா அவங்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரை என்ன வரும்? அதாவது இடங்கள் தேர்வு செய்யறதை விட உங்களுடைய முதலீடு கையில இருக்கிற முதலீடா இருக்கணும். கடன் வாங்கி இந்த தொழில இறங்கக்கூடாது. முதல் அறிவுரை அதுதான். கடன் வாங்கி இந்த தொழில இறங்கிடக்கூடாது. உங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த தொழில ஈடுபட முடியும், முழு நேரமா அந்த தொழில இருக்க முடியும்னா தாராளமா இறங்கி பண்ணுங்க. அதே மாதிரி அனுபவம் உள்ள ஆளுகள்கிட்ட கொஞ்சம் கலந்துக்கிட்டு, புதுசா வர்றவங்க கொஞ்சம் அனுபவம் உள்ள ஆள்கிட்ட கலந்துக்கிட்டு அந்த இடத்த தேர்வு செய்யறது அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு தான் இறங்கினா. ஏன்னா இன்னைக்கு இந்த தொழிலோட நிலைமை கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அதாவது வளர்ச்சி அடையில வீழ்ச்சி அடைகிற சூழ்நிலையில இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள், எக்ஸ்போர்ட்ல பிரச்சனை, விலைவாசிகள் பெரிய பிரச்சனை. கோல்டு ரேட்டு மாதிரி எங்களுக்கு வாரம் ரேட்டு ஏறுறதும் இறங்குறதுமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு எங்க கிலோவுக்கு 20 ரூபா 30 ரூபா கிடைக்கிறதே பெரிய அரிதா இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இன்னைக்கு. இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விகளுக்கு மிக தெளிவாகவும் ரொம்ப பொறுமையாகவும் சொன்னதுக்கு மிக்க நன்றி. ஊர்க்குருவி யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் தொழில் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கவில்லை அல்லது ஏதாவது குறை இருந்தால் உங்களின் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எங்களது தவறுகளை திருத்திக் கொள்ள அது எங்களுக்கு உதவும். நன்றி, வணக்கம்.